வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசாங்கம் புதிய ஊழியர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் 2026 ஜூன் 29ஆம் நாள் முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி திட்டம் 2026 இந்தியாவில் வசிக்கின்ற ஊதியம் வாங்குகின்ற ஒவ்வொரு ஊழியரும் கண்டிப்பாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீமில் உறுப்பினராக இருக்க வேண்டும். இது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் ஆகும். இத்திட்டம் இதுவரையில் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி சட்டம் 1952 கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டு சமூக பாதுகாப்பு சட்டத்துடன் சோசியல் செக்யூரிட்டி கோடு 2020 ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. எனவே புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் என்று பார்க்கலாம். டிஜிட்டல் முறைக்கு மாற்றம். ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது பதிவு செய்தல், அறிக்கை அனுப்புதல், கேட்பு விண்ணப்பங்களை அளித்தல் போன்ற அனைத்தும் டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட்டு காகித முறை முற்றிலும் விளக்கப்படுகிறது. ஊழியர்கள் பற்றிய தரவுகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் பராமரிக்கப்படும். ஊழியர்களின் UAN எண்ணுடன் ஆதார் இணைக்கப்படும். ஊழியர்கள் தங்களுக்கு தேவையான விவரங்களை பாஸ்புக் உட்பட மின்னியல் முறையில், அதாவது டிஜிட்டல் முறையில் உடனடியாக பெறும் வசதி அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதனுடைய சிறப்பு அம்சங்கள் யாவை என்பதை நாம் கீழ்காணும் தலைப்புகளில் பார்க்கலாம். நிறுவனத்தின் பங்களிப்பு என்பது என்ன, ஊழியரின் பங்களிப்பு என்ன, ஊதிய வரம்பு எவ்வளவு, விருப்ப பங்களிப்பு VPF எவ்வளவு, அதிக ஊதியத்தில் பங்களிக்க இயலுமா போன்ற விஷயங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். ஊழியர்களின் பங்களிப்பு. ஊழியர்கள் தங்களுடைய ஊதியத்தில் 12 விழுக்காட்டை தங்கள் பங்களிப்பாக செலுத்த வேண்டும். இது அவர்களுடைய ஊதியத்திலிருந்து நிறுவனத்தால் பிடிக்கப்பட்டு நேரடியாக EPF கணக்கில் செலுத்தப்படும். ஊழியர்களின் உயர்ந்தபட்ச ஊதிய வரம்பு மாதம் ரூபாய் 15,000 என்று கொள்ளப்பட்டு பங்களிப்பு கணக்கிடப்படும். அதாவது நீங்கள் 15,000க்கு மேல் ஊதியம் வாங்கினாலும் உங்களுடைய ஊதியம் 15,000 என்று கணக்கிடப்பட்டு உங்களுடைய ஊதியத்திலிருந்து 12 விழுக்காடு, அதாவது 15,000ல் 12 விழுக்காடு பிடிக்கப்பட்டு உங்களுடைய PF கணக்கில் வர வைக்கப்படும். ஊழியர்கள் விரும்பினால் கட்டாய பங்களிப்புக்கு மேல் தாங்கள் விரும்பும் தொகையை VPF ஆக செலுத்தலாம். உச்சவரம்புக்கு மேல் ஊதியம் வாங்குபவர்கள் அந்த தொகைக்கும் தங்கள் பங்களிப்பை செலுத்தலாம். நிறுவனம் விரும்பினால் இதற்கு சமமான தொகையை ஊழியரின் கணக்கில் செலுத்தலாம். இரண்டு பக்கத்தினரும் இந்த தொகையை எப்பொழுது வேண்டுமானாலும் குறைத்துக் கொள்ளவோ அல்லது நிறுத்திக் கொள்ளவோ செய்யலாம். நிறுவனத்தின் பங்களிப்பு. ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 12 விழுக்காடு நிறுவனத்தின் பங்காக அளிக்கப்படும். இந்த தொகை ஊழியரின் வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதியம் மற்றும் காப்பீட்டு திட்டம் ஆகியவற்றுக்கு பகிர்ந்தளிக்கப்படும். குறிப்பிடப்பட்ட சில நிறுவனங்கள் 10 விழுக்காடு வழங்கினால் போதும் என்று பழைய சட்டத்தில் இருந்த நிலைமை அப்படியே தொடர்கிறது. வைப்பு நிதியிலிருந்து ஊழியர்கள் எவ்வளவு முன்பணம் பெற முடியும் என்பது பற்றி பார்க்கலாம். மருத்துவ செலவு. EPF உறுப்பினர்கள் தங்களுக்காகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ செலவுகளுக்காகவோ சேவை காலத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் முன்பணம் பெற்றுக் கொள்ளலாம். கல்வி செலவு. EPF உறுப்பினர்கள் தங்களுடைய அல்லது தங்களின் குழந்தைகளின் கல்வி செலவுக்காக அதிகபட்சமாக 10 முறை முன்பணம் பெறலாம். திருமண செலவு. ஊழியர்கள் தங்களுடைய அல்லது தகுதியுள்ள தங்களின் குடும்ப உறுப்பினர்களின் திருமண செலவுக்காக அதிகபட்சமாக 5 முறை முன்பணம் பெற்றுக் கொள்ளலாம். வீடு கட்டுதல். EPF உறுப்பினர்கள் வீடு வாங்குதல், கட்டுதல், மேம்படுத்துதல் போன்ற செலவுகளுக்காக அதிகபட்சமாக 5 முறை முன்பணம் பெற்றுக் கொள்ளலாம். சிறப்பு முன்பணம். மத்திய வாரியம் குறிப்பிடுகின்ற சில சிறப்பு சூழ்நிலைகளில் ஊழியர்கள் நிதி ஆண்டுக்கு 2 முறை பணம் எடுத்துக் கொள்ளலாம். ஒரு உறுப்பினர் குறைந்தபட்சம் 12 மாதங்கள் EPF கணக்கில் பணம் செலுத்தி இருந்தால் மட்டுமே இவ்வாறு முன்பணம் பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் முன்பணம் பெறும் பொழுது குறைந்தபட்சம் 25 விழுக்காடு அவருடைய சேமிப்புள்ள பணம் அந்த கணக்கில் இருக்க வேண்டும். மீதி உள்ள 75 விழுக்காட்டில் இருந்து மட்டுமே அவர்கள் முன்பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஓய்வூதிய திட்டம், எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் EPS. மாதாந்திர பங்களிப்பு. நிறுவனத்தின் 12 விழுக்காடு பங்களிப்பில் 8.33 விழுக்காடு தொகை ஊழியரின் ஓய்வூதிய கணக்கிற்கும், மீதமுள்ள 3.67 விழுக்காடு தொகை PF கணக்கிற்கும் செலுத்தப்படும். ஓய்வூதிய தகுதி. ஒருவர் தனது ஓய்வு காலத்தில் 58 வயதுக்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதியம் பெற தகுதி பெற வேண்டுமெனில்
அவர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அல்லது 120 மாதங்கள் பிஎஃப் கணக்கில் பங்களிப்பு செய்திருக்க வேண்டும். ஊழியர்களுக்காக நிறுவனம் 13 விழுக்காடு தொகையை செலுத்துகிறது. அதாவது ஊழியரின் ஊதியத்தில் 13 விழுக்காடு தொகையை நிறுவனம் செலுத்துகிறது. அது எப்படி எல்லாம் செல்கிறது பார்ப்போம். வருங்கால வைப்பு நிதிக்கு 3.67 விழுக்காடு, ஓய்வு ஊதியத்திற்கு 8.33 விழுக்காடு, காப்பீட்டு திட்டத்திற்கு 0.5 விழுக்காடு, நிர்வாக செலவுகளுக்காக 0.5 விழுக்காடு, மொத்தம் 13 விழுக்காடு நிறுவனத்தினால் செலுத்தப்படுகிறது. ஊழியரும் நிறுவனமும் செலுத்தும் தொகை பற்றிய விவரம். ஊழியர் பங்களிப்பு 12 விழுக்காடு வருங்கால வைப்பு நிதிக்கு மட்டும். ஓய்வூதிய திட்டத்திற்கு அவர்கள் எதுவும் செலுத்த வேண்டியதில்லை. காப்பீட்டு திட்டத்திற்கும் அவர்கள் தனியாக எதுவும் செலுத்த வேண்டியது இல்லை. நிறுவன பங்களிப்பு வருங்கால வைப்பு நிதிக்கு 3.67 விழுக்காடும், ஓய்வூதிய திட்டத்திற்கு 8.33 விழுக்காடும், காப்பீட்டு திட்டத்திற்கு 0.5 விழுக்காடும் செலுத்தப்படுகிறது. இன்னும் ஒரு 0.5 விழுக்காடு நிர்வாக செலவுகளுக்காக நிறுவனத்தால் செலுத்தப்படுகிறது. இலவச காப்பீடு எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஊழியர்களின் வைப்பு நிதி சார்ந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பிஎஃப் கணக்கு வைத்துள்ள ஊழியர் பணியில் இருக்கும் பொழுது இயற்கையாகவோ அல்லது விபத்திலோ மரணமடைந்தால் அவரது குடும்பத்தினருக்கு அல்லது பரிந்துரைக்கப்படுகின்ற நபருக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 2.5 லட்சம் முதல் அதிகபட்சமாக ரூபாய் 7 லட்சம் வரை இலவச காப்பீட்டு தொகை வழங்கப்படும். இதற்கு ஊழியர்கள் தனியாக எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. வேலை மாறும் பொழுது கணக்கு மாற்றம். புதிய விதிகளின்படி நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு வேலை மாறும் பொழுது பழைய கணக்கில் உள்ள பணம் புதிய நிறுவனத்தின் பிஎஃப் கணக்கிற்கு தானாகவே மாற்றப்படும். இதற்காக ஊழியர்கள் தனியாக ஃபார்ம் 13 விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் யுஏஎன் எண்ணை புதிய நிறுவனத்தில் கொடுத்தால் போதும். வேலை இழப்பு கால நிதியுதவி. ஓர் ஊழியர் தொடர்ந்து 1 மாதம் வேலை இல்லாமல் இருந்தால் அவர் தனது பிஎஃப் கணக்கில் அதிகபட்சம் 75 விழுக்காடு தொகையை முன்பணமாக எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து 2 மாதங்கள் வேலை கிடைக்கவில்லை என்றால் கணக்கில் உள்ள முழு தொகையையும் எடுத்துக்கொண்டு கணக்கையும் முடித்துக் கொள்ளலாம். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு. ஒப்பந்த தொழிலாளர்களுக்காக ஒப்பந்தக்காரர்கள் பிஎஃப் செலுத்த வேண்டும் இல்லையா? அந்த பொறுப்பு தற்பொழுது முதன்மை நிறுவனம் அல்லது பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு அந்த பொறுப்பும் இருக்கிறது என்று புதிய விதி சேர்க்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் பெறுவோருக்கான புதிய வசதி. ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களின் பணத்தை இனி எந்த ஒரு வங்கியில் இருந்தும் எளிதாக எடுத்துக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரையில் புதிய ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி திட்டம் 2026 பற்றி விரிவாக பார்த்தோம். மேலும் இன்னொரு உரையில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.